அந்த இப்போ பொன்னேரி கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிச்சது 1965. அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடந்ததை நானும் இங்கே வேலை பார்த்துருக்கேன். இது முழு காரணம் இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் அவர்கள் தில்லைநாயகி மேடம் இந்த மாதிரி ஆங்கிலத்துறை எல்லா துறையுமே சேர்ந்து ஆங்கிலத்தை நடத்தினாலும் கூட எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துறது தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த காலேஜோடைய நோக்கமே பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் மறு வருஷமே அது எல்லாரும் படிக்கலாங்கிற ஒரு இதுல ஒரு 65 ஏக்கரை 2 பிலாந்திரபிஸ் கொடுத்து இது ஆரம்பிச்ச காலேஜ். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கிட்ட படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உயர்கல்வித்துறை இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்கள் அதிகமா படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஸ்டெப் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமா ஹையர் எஜுகேஷன் உயர்த்துறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அந்த வகையில பொன்னேரி காலேஜ் இவ்வளவு சிறப்பான இந்த மாநாட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து பேசுறாங்க, ஆன்லைன்ல பேசுறாங்க இந்த மாநாட்டுல. அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டில இருந்து பேசுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டி. அங்கிருந்து ப்ரொஃபசர் வரதராஜன் வந்திருக்காங்க டெல்லி யூனிவர்சிட்டில இருந்து. ஐஸ்வர்யா பாபு வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து. பெரும்பாலும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்குள்ள இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வரவே மாட்டாங்க கூப்பிட்டா கூட. ஆனா பிரின்சிபல் அண்ட் டாக்டர் பிரபு 2 பேரும் அவங்களோட எஃபர்ட்ஸ்னால இன்னைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து நடத்துறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வினோதமான ஒரு நல்ல செய்தியா நான் அதை பாக்குறேன். சென்னை பல்கலைக்கழகம் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப விரும்புறோம். ஆனா அந்த ஃபண்டிங் சப்போர்ட்லாம் கூட கொடுக்காம இன்னைக்கு முதல்வர் டாக்டர் பிரபு, ஹெச்ஓடி ஆஃப் இங்கிலீஷ் எல்லாருமே சேர்ந்து ஆங்கிலத்தை, அதே மாதிரி வரலாற்றுத்துறை மாரவர்மன், கண்ட்ரோலர் சார் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நடத்தினாக்க இது பசங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஒற்றுமையா எதையுமே யூனிட்டி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தீமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான தீம். நேற்று நம்ம கொண்டாடினோம் உலக தண்ணீர் தினம் அப்படின்ட்டு, வாட்டர் டே அப்படின்ட்டு. அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீர் எங்க அதிகம், அந்த யூஎன்னுடைய தீம் பார்த்தீங்கன்னா எங்கே நீர் அதிகமா போகுதோ அங்க சமத்துவமும் பெருகும் அப்படின்னு அந்த தீமை டிசைன் பண்ணிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா தண்ணீரும் பெண்களும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீமை கொண்டு வர்றாங்க. வாட்டர் அண்ட் ஜெண்டர் அப்படின்ட்டு. இந்த கான்ஃபரன்ஸோட தீம் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். யூஎன் 2015 ஆரம்பிச்சாங்க. ஒரு 17 எண்ணங்களை வச்சு இந்த உலக மக்கள் எல்லாம் முன்னேறணும் அப்படின்ட்டு. இந்த கான்ஃபரன்ஸோட தீம் அதை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிளீன் வாட்டர் கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசுற மாதிரியே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தீமையும் இந்த கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இலக்கியத்துல பாத்தீங்கன்னாக்க ரீசெண்டா நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ பெண் உரிமை அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி சமத்துவம். இப்போ லிட்ரேச்சர்னா ஏதோ நம்ம பொழுதுபோக்கு அப்படின்னு கிடையாது. இப்போ விடுதலைக்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்தரங்கு வலியுறுத்த போகுது. இப்ப நிறைய பேர் ரொம்ப ஒரு டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டாபிக்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யா she is going to talk about டிஜிட்டல் ஆந்த்ரோபாலஜின்னு. அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கிற இலக்கியம் பாத்தீங்கன்னா, இலக்கியம் ஒரு சப்ஜெக்ட சார்ந்து கிடையாது. பல சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய துறைகள்லாம் சேர்ந்தாதான் இலக்கியம் அப்படின்ட்டு நம்ம 1980s ஆரம்பிச்சிட்டாங்க. இலக்கியம் என்பது ஒரு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு, ஒரு ஒரு சமுதாயத்தின் வெளிப்பாடு அப்படிங்கறத ரொம்ப இப்போ நல்ல படம் பிடித்து காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த நோக்கத்தோட தான் இந்த கான்ஃபரன்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஏரியா. அதே மாதிரி
தண்ணீரும் இலக்கியம் அப்படிங்கிறது இப்போ புதுசா வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ப்ளூ ஹியூமானிட்டிஸ். ஒரு ஊதா, ஏன்னா அந்த ஓஷன் ப்ளூனா அந்த ஊதான்னு வச்சுருக்காங்க. ஊதா ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம விடுதலைக்கான ஒரு கருவியா இலக்கியத்தை பார்க்கறதுக்காக இதுல வந்து இந்த தீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியம் இருக்கு பாத்தீங்கன்னாக்க, மெக்சிகோல இருக்கக்கூடிய இலக்கியம், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இலக்கியம், கனடாவில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, முதல் தேசத்து மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு பேரு. இந்த முதல் தேசத்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மண் வந்து என்னுடைய மண் இது. இந்த மண் உரிமையை வந்து நான் இலக்கியத்தில் பறிக்க வேண்டும். என்னை பற்றி நான் தான் வந்து எழுத வேண்டும். என்னை பத்தி நீங்க வந்து எழுதக்கூடாது. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவை பத்தி எழுதும்போது, இப்ப நான் வந்து ஒரு இந்தியன், நான் தான் என் இலக்கியத்தை பத்தி நான் பேச வேண்டும். நீங்க வந்து பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த குரல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, முதல் தேசத்து மக்களின் குரல் அப்படின்ட்டு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர் என்ன, அபோரிஜினல்னு சொன்னோம். இப்போ வந்து முதல் தேசத்து மக்கள்னு சொல்றோம். அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கருப்பின மக்கள். அவங்க குரல் எல்லாம் ஒலிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த இதையும் இந்த தீம்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா விமன் ஆஃப் கலர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னா, யாரெல்லாம் வந்து வெள்ளை மனிதன் இல்லையோ, யாரெல்லாம் வெள்ளை பெண் இல்லையோ, மற்ற எல்லா பெண்ணுமே சேர்ந்து என்ன பண்றாங்க, விமன் ஆஃப் கலர் அப்படிங்கிற இலக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க, இப்ப நான் வந்து வேற நாட்டுக்காரவங்க, நான் வேற மொழிக்காரவங்க, நான் இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அப்ப நாங்க வந்து எங்க உரிமை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இலக்கியமும் இந்த கருத்தரங்களை வந்து பேச போறாங்க, விமன் ஆஃப் கலர் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இலக்கியம் அப்படின்னாக்க அது வந்து ஒரு விடுதலை மட்டும் கிடையாது, உரிமை குரல் அப்படிங்கிற கருத்தையும் இதை வெளிப்படுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது சாட்சி இலக்கியம்னு இப்ப புதுசா வந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன, டெஸ்டிமோனியோ ரைட்டிங் அப்படின்னு பேர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு ரொம்ப ஒடுக்கப்படும் போது, இல்லாட்டா ஒரு புரட்சிக்கு ஆளாகும் போது, இல்லாட்டினா ஒரு சண்டை வரும்போது அவன் வந்து எழுத துடிக்கிறான். நான் வந்து என் அனுபவத்தை வந்து நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து விரும்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து ரீசெண்டா வந்தது இந்த கருத்தரங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன பேருன்னா டெஸ்டிமோனியோ ரைட்டிங் அப்படின்னு பேரு. இந்த இலக்கியங்கள்லாம் சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இலக்கியத்துக்காக நம்ம நிறைய அவார்ட்லாம் வச்சிருக்கோம். எவ்வளவோ நொபேல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த இலக்கியத்துக்காக. ஆனா அந்த இலக்கியம்ங்கிறது எல்லா மனிதனையும் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது இது வந்து இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியமான நோக்கமா இருக்கு. எந்த இலக்கியமுமே என்ன பண்ணுனாக்க, மனிதனை மனிதனாக்க வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் குறிக்கோளே. பெண்கள் என்ன சொல்றாங்க, நீங்க இலக்கியத்தை வந்து நீங்க ஆண்களாதான் நீங்க இப்ப ஆண்கள் ஆதிக்கமா பாக்குறீங்க. ஆனா நாங்க வந்து என்ன பண்றோம், இலக்கியம் வந்து பெண்ணுக்குரிய ஒரு சொத்தா பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஃபெமினைஸ் பண்றாங்க. அப்ப இந்த கருத்தரங்கம் என்ன சொல்லுதுன்னா, லிட்ரேச்சரை நீங்க பெண்களும் பார்க்கலாம், ஆண்களும் பார்க்கலாம். ஆனா அல்டிமேட்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டத்துல, இலக்கியத்தை ஒரு மனிதநேய கருவியாக பாருங்க அப்படிங்கிறதா இந்த கருத்தரங்கோட முக்கியமான நோக்கமா நான் பார்க்கிறேன். இந்த கருத்தரங்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரோல் மாடல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த கவர்மெண்ட் காலேஜுமே வந்து இவ்வளவு பேச இணைச்சு அந்த மாதிரி பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. முடியும் அவங்களால. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸுமே ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது இன்னமும் நல்லா பண்ணுவாங்க. இது கண்டிப்பா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா அமையும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாம ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, கண்டிப்பா வந்து இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியங்கிறத நினைக்கிறாங்க. அதுல குறிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதற்கான முயற்சி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்என் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு மனித நேயம் படைத்தவர்கள். அவங்க கண்டிப்பா வந்து ஒரு நான் பிரின்சிபல்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அவங்க வந்து இப்போ வர்ற சம்மர்ல ஒரு ஒன் வீக் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல முடிச்சுட்டு இருக்கும்போது அது யாராவது விருப்பமா இருந்தா கண்டிப்பா வந்து இங்க காலையில வந்து கத்துக்கலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பிரின்சிபல் வந்து கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிலங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு அறிவு மாதிரி மாறிடுச்சு. அது வந்து ஒரு மொழியா பார்க்காம நம்ம என்ன பண்றோம், அது வந்து ஒரு 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 அறிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அது ஆக்சுவலா அது மிக சிரமமான வேலையே கிடையாது அது. அதுக்கு கரெக்டான ஒரு டீச்சரை நம்ம கரெக்டான ஒரு புக்ஸை கொடுத்தோம்னா, அது ஈஸியா வந்து கத்துக்கலாம். எப்பயுமே வந்து ஆங்கிலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம கருவியை நம்ம பயன்படுத்தணும். அத கண்டிப்பா வந்து பொன்னேரி கல்லூரி வந்து கண்டிப்பா செய்வாங்க. அது பிரின்சிபல் வந்து ரொம்ப அதுக்கு வேண்டிய ஸ்டெப்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சம்மர்ல வந்து ஒரு சம்மர் கேம்ப் அப்படிங்கிற மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து நாங்களும் உதவி செய்யறதா இருக்கிறோம். அங்கிருந்து நாங்களும் 2 பேர்த்த அனுப்பி, உங்களுக்கு முன்னாடியே இது ஒரு 1 வாரம் ட்ரைனிங் வந்து நான் குடுக்குறோம். நீங்க யாருக்கெல்லாம் குடுக்கணுமோ ஒரு லிஸ்ட் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க நடக்குங்க. அதாவது நீங்க அப்போ வந்து நான் அந்த மொழிகள் அப்படிங்கும்போது உலகத்துல வந்து தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம். தாய்மொழியை மீறி எந்த மொழி முக்கியமே கிடையவே கிடையாது. நம்ம தாய்மொழியை உயர்த்துவதற்காக அந்நிய மொழியை பயன்படுத்தலாம். என்னுடைய கருத்து அதான். ஆனா வந்து அந்நிய மொழி தான் பெருசு அப்படின்னு என்னைக்கு நம்ம அந்த மோடுக்கு போயிடவே கூடாது. அந்நிய மொழி என்ன செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு நம் தாய்மொழியை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்போ வந்து பாமான்னு ஒரு ரைட்டர். அவங்க வந்து நல்ல ஒரு உலகம் உலகம் பூரா போன ஒரு எழுத்தாளர் அவங்க. அவங்க எப்படி வந்து உலகம் பூரா போனாங்க? அவங்க தமிழ்ல எழுதுனாங்க. ஆனா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, தமிழோட சிறப்புங்கிறது உலகம் பூரா போகுது. என் கருத்து என்னன்னா, நீங்க ஆங்கிலத்தை வந்து நம் தாய்மொழி இலக்கியங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாமே, தவறு கிடையாது. இப்ப அவன் வந்து நம்ம இதை பண்றதை விட நம்ம இலக்கியங்களை உங்களை விட நல்லா இருக்கிறான்னு சொல்றதுக்கு நம்ம அதை அந்த பயன்படுத்தலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த மாதிரிதான் நான் வந்து ஆங்கிலத்தை பாக்குறேங்க. ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல, அதாவது நீங்க சொல்றது உண்மையை, அதாவது பழைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இப்ப மறுபொதிப்பு செய்யறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பழைய டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து இப்ப தமிழ்நாடு இது இருக்கு, டெக்ஸ்ட் புக் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான புக் வந்து என்ன ஆகுது, தமிழ் இருக்கிற புக் எல்லாம் என்னது பழைய மிஸ் ஆன பிரிண்டிங் இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன செய்யறாங்க, மறுபதிப்பு செய்யறாங்க. நீங்க உங்களுக்கு வேணா நீங்க தமிழ்நாடு இது வந்து நம்ம காலேஜ் ரோட்ல இருக்கு. அங்க வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழைய புக்கையும் வந்து மறுபதிப்பு செய்யறாங்க. அதற்கு வேண்டிய முயற்சி எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த புத்தகத்தை பொறுத்தவரை முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, நீங்கள் பரிசு கூட நீங்க வந்து துண்டுகள்னு போட வேணாம், புத்தகங்களை கொடுங்க. குறிப்பா பழைய புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வந்து லைப்ரரிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை வந்து எல்லா லைப்ரரியிலுமே என்ன பண்றாங்க, பழைய புத்தகங்கள் எல்லாம் வந்து சேகரிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் மதுரையில எல்லாம் அதே மாதிரி அண்ணா லைப்ரரி மாதிரி மதுரையிலையும் வரப்போகுது. அந்த மாதிரி புத்தகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு நல்லா பண்றாங்க. நீங்க ஏதாவது விடுபட்டு இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா அரசு வந்து அதை கண்டிப்பா செய்வாங்க. கண்டிப்பாங்க. இப்ப வந்து ஏப்ரல் 23 வந்து உலக புத்தக தினமா வரப்போகுது. அன்னைக்கு வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டே வந்து உலக புத்தக தினமா கொண்டாடுறாங்க. அது வந்து நம்ம வந்து பல்கலைக்கழகத்துல எல்லாம் நாங்க கொண்டாடுவோம். அது வந்து புத்தக விழா அப்படின்ட்டு. அதான் ஐயா சொல்ற மாதிரி கண்டிப்பா அது வந்து ஒரு 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 நாலேஜ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை செய்யலாம். நல்ல கருத்துங்கய்யா, கண்டிப்பா நம்ம கொண்டு வரலாம்.